ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி, சிம்ம வாகினியே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, வெற்றி செய்தியோடு இந்த வராகியானவள் உன்னை காண வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன்னுடைய கஷ்டகாலம் முடிகின்ற நேரத்தில் இந்த வராகி உனக்கு நல்ல வாக்கினை தருகிறேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உனக்கான விடிவு காலம் பிறந்து விட்டது. நீ மனமுருகி கேட்ட வேண்டுதல் இப்பொழுது நிறைவேறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. என் தங்கமே, நான் தரும் பொழுது அதனை நீ பெறாமல் சென்று விடாதே. என் பிள்ளையே, நான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதத்தினால் நிச்சயமாக என் குழந்தை நீ மன அமைதி அடைய போகிறாய். வராகியானவள் வாழ்க்கையில் வந்ததை நீ உணரத்தான் போகிறாய். என் தங்கமே, கடலில் பெய்கின்ற மழை பயனற்றது, பகலில் எரிகின்ற தீபம் பயனற்றது. அதுபோல வசதி உள்ளவனுக்கு கொடுக்கின்ற பரிசும் பயனற்றது, நோய் உள்ளவனுக்கு கொடுக்கின்ற அறுசுவையும் பயனற்றது போல முட்டாள்களுக்கு கூறும் அறிவுரையும் பயனற்றது. என் குழந்தையே, இன்பம் மட்டும் அல்ல, துன்பம் கூட கடவுள் உனக்கு கொடுத்த பரிசு என்று எண்ணுவதுதான் உன்னுடைய பக்குவம். என் தங்கமே, மனிதனினுடைய துன்பத்திற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? தேவையற்ற கற்பனைகளையும் தேவையற்ற ஆசைகளும் தான். என் தங்கமே, முயற்சி உன்னுடையதாக இருந்தால் தீர்ப்பு இந்த தாயானவள் என்னுடையது அல்லவா? முதலில் சரி செய்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதைவிட சிறந்த மாற்றம் வாழ்க்கையில் வேறு எதுவும் கிடையாது. பிரச்சனைகளை சகித்து கொள்ளாமல் எதிர்கொள்ள துணிக வேண்டும். நீ பயந்து ஒதுங்கி ஓடுவாய், ஆனால் ஒருபோதும் உன்னால் எந்த ஒரு வரலாற்றையும் உன்னால் படைக்க முடியாது என்பதை புரிந்துகொள். என் தங்கமே, இந்த நிமிடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு எவ்வளவு கடினமானதாக தெரிந்தாலும், ஆனால் செய்வதற்கும் வெல்வதற்கும் ஒவ்வொரு நொடியும் ஏதேனும் ஒன்று இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நீ புரிந்துகொள். வேலை இல்லாமல் இல்லை, ஏதோ ஒன்று உனக்கு இருக்கத்தான் செய்கிறது. என் தங்கமே, மரணத்தை பற்றி ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் நீ இருக்கும் வரை அது உனக்கு வரப்போவது கிடையாது. அது எப்பொழுது வருகிறதோ அந்த நேரத்தில் நீ இருக்க போவது கிடையாது. பிறகு எதற்காக நீ அதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? என் தங்கமே, ஒருவரினுடைய புன்னகைக்கு நீ காரணமாக இருக்கும் பட்சத்தில் நீ செய்த மிகப்பெரிய புண்ணியமே இதுதான் என்பதை முதலில் புரிந்துகொள். தேவையான இடங்களில் அடங்கி போகவில்லை என்றால் தேவையில்லாத நேரத்தில் இந்த விதி உன்னை அடக்கிவிடும் என்பதை புரிந்துகொள். எல்லா இடத்திலும் உணர்ச்சி வசப்படுவது உன்னுடைய எதிர்காலத்தை தான் பாதிக்கும் என்பதை முதலில் நீ புரிந்துகொள். என் தங்கமே, உன்னுடைய கோபத்திலும் உடலில் நோய்கள் தான் உண்டாகும். ஆனால் உன்னுடைய ஒரு சிரிப்பினால் 100 நோய்கள் உன் உடலில் இருந்து குறைந்துவிடும். இதனால் உன்னிடத்தில் அடிக்கடி கோபத்தை தவிர்த்துவிடு என்று அம்மா சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். என்னென்ன செய்தாலும் எல்லாவற்றையும் நான் அறிந்து என்னிடத்தில் நீ ஒரு நாளும் அதனை மறைத்துவிட முடியாது. நான் அனைத்தையும் அறிவேன் அல்லவா? உனக்கு தர வேண்டியதை நிச்சயமாக நான் தருவேன். நம்பிக்கை என்ற ஒளி உனக்குள் உன் முன்னால் இருந்தால் பயம் என்னும் நிழல் நிச்சயமாக உனக்கு பின்னால் சென்றுவிடும். சிலரை வாழ்க்கையில் மறந்துவிடு, சிலரை மன்னித்து விடு, சிலரை கடந்து சென்றுவிட வேண்டும். யாரையுமே ஒரு நாளும் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்க கூடாது என் தங்கமே. அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் சுமையாக மாறி இருக்கின்ற அனைத்தையும் நீ நிச்சயமாக தூக்கி எறிந்துவிட வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்துகொள். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் என் தங்கமே நீ வைத்திருக்கிறாய். நீ தனியாக அதனை பயன்படுத்தி நீ அந்த தாரக மந்திரத்தை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள். நான் சொல்வதை இப்பொழுது உன்னுடைய மனதிற்குள் நீ புரிந்து கொண்டாய், ஆனால் நாளை என் பிள்ளை சரியாக செயல்பட்டு விடுவாய். எப்பொழுதும் அமைதியாக பேசு. போதுமான நேரம் உனக்கான உறக்கத்தை எடுத்துக்கொள். எந்த ஒரு வேலையையுமே அவசரப்படாமல் பதற்றப்படாமல் பொறுமையாக செய்ய வேண்டும். பொறுமையாக இருக்கவில்லை என்றாலும் உனக்கு யார் உண்மையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உண்மையாக இரு. வாழ்க்கையின் யதார்த்தம் என்னவென்பதை உணர்ந்து நடக்க வேண்டும். திட்டமிடுதல் என்பது வாழ்க்கையில் எப்பொழுதும் சரியாக செய்ய வேண்டும். நேர்மையான சம்பாத்தியம் இருக்க வேண்டும். குறுக்கில் சென்று உன்னுடைய தேவையில்லாத சம்பாத்தியம் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கைக்கு உதவாது என்பதை புரிந்துகொள். அது உன்னிடத்தில் நிலை பெற்று இருக்காது என்பதையும் நீ தெரிந்துகொள். நாகரிகமாக
எல்லோரிடத்திலும் நடந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்த வேண்டும். இதை எப்பொழுதுமே நீ கடைபிடிப்பாய். ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாறிவிடும். உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் எல்லாம் அதிகமாக இருப்பதினால்தான் இன்று என் வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உனக்கு எப்பொழுதுமே நல்லது மட்டுமே நடக்கும். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய். உன்னை நான் கைவிட்டு விடுவேன் என்று நீ ஒருபோதும் நினைத்து விடாதே. இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்க போகிறாய். என் தங்கமே, லட்சியத்தை அடைவதற்கு நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு நிச்சயமாக வெற்றியை தரும். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே. உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றப்பட போகின்றது. உன்னுடைய கனவுகள் எல்லாமே மெய்ப்பட போகிறது. உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். என் தங்கமே, இந்த வராகியானவள் நான் உன்னோடு உன்னுடைய துன்பத்தை துடைக்க வந்து கொண்டே இருக்கிறேன். இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் ஒரு நொடியில் போக்கிக் கொடுப்பேன். நீ தாண்டி வந்த சோதனைகள் அனைத்தும் உன்னை எந்த அளவிற்கு செம்மைப்படுத்தி இருக்கிறது என்பதை நீயே சில காலத்தில் உணர்ந்து கொள்ள தொடங்கி விடுவாய். உன்னுடைய பாதை என்னவென்பது உனக்கு இப்பொழுது தெளிவாக புரிந்திருக்கும். யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்பதை ஓரளவுக்கு நீ தெரிந்து கொண்டிருப்பாய். வாழ்க்கை எத்தனை ஆழமானது என்பதை நீ புரிந்து கொள்ளதானே இத்தனை சோதனைகளும் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த தாயானவள் உனக்கு அதனை கொடுத்தேன் என்பதை முதலில் நீ உணர்ந்தாலே போதும். என் தங்கமே, இந்த தாயானவள் உனக்கு வைத்த பரீட்சையில் நீ நன்றாக தேர்ச்சி பெற்று விட்டாய். வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களோடு உன்னையும் பிணைத்து நீ வாழ பழகி கொண்டாய். கஷ்டம் வராமல் இருக்காது. நாம் இதோடு பிணைந்து வாழ வேண்டும் என்பதை உன் மனதிற்குள் தெளிவாக ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாய். இனி என் குழந்தை தனித்து இயங்கக்கூடிய அனைத்து வலிமையையும் பெற்றுவிட்டாய். என் தங்கமே, உனக்கு எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் யாராவது ஒருவர் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்வார். என் தங்கமே, அப்படி செய்யும் பொழுது அவரை உயிருள்ளவரை நீ மறந்து விடாதே. எவன் ஒருவன் உன்னுடைய துன்ப காலத்தில் உனக்கு உதவி செய்கிறானோ அவர் உன்னுடைய உயிருக்கும் மேலானவர் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்று உணராமல் இங்கு பல பேர் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களைப் போல நீ இல்லாமல் என் செல்ல குழந்தையே, நிரந்தரம் இல்லாத ஒன்றிற்காக எப்பொழுதும் நீ தேடி அதனை அலையக்கூடாது. உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடத்தில் சென்று அழுது புலம்பி உனக்கு துணையாக இருந்து கொண்டிருப்பது இந்த வராகி என்பதை அந்த சோதனை இடத்தில் சென்று நீ ஒருமுறை சொல்லிப்பார். அது வந்த தடம் தெரியாமல் திரும்பி ஓடிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, என்னை வாழ்க்கையில் நீ நம்பிக்கையோடு வணங்கி வரும் பொழுது உன்னுடைய கஷ்டகாலம் முடியாமல் இருந்து விடுமா? அதனால் என் பிள்ளையே, நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு என் மீது நம்பிக்கை வைத்து நான் எப்பொழுதுமே உனக்கு நல்வழியை மட்டுமே காட்டி கொடுப்பேன் என்று பொறுமையாக இரு. பொக்கிஷங்கள் பலவற்றை வாழ்க்கையில் அள்ளி கொடுப்பேன். அதுபோல என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வாய்ப்புகள் பல நாளை விடியலில் காத்து கொண்டிருக்கிறது. அதனால் எதுவுமே நமக்கு எதிர்காலம் இல்லை என்று நினைத்து வருத்தப்படாமல் எல்லாமே உனக்கு எதிர்காலமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு என் குழந்தை, நீ இன்றைய நாளை கடந்து வா. நாளைய விடியல் உனக்கு நல்ல விடியலாக கொடுக்க வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பு. என் செல்ல குழந்தையே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, அதே போல உன்னுடைய கஷ்டங்களில் உனக்கு உதவுபவர்களையும் உன்னுடைய மகிழ்ச்சியில் உன்னோடு இருப்பவர்களையும் நீ ஒருபோதும் மறந்து விடாதே. மகிழ்ச்சியில் உன்னோடு இருப்பவர்களை மறந்தாலும் பரவாயில்லை. ஆனால் உன்னுடைய துன்ப காலத்தில் உன்னோடு இருப்பவர்களை ஒருபோதும் நீ உதாசீனம் செய்து விடாதே. ஏனென்றால் அவர்கள் இந்த வராகியின் ரூபத்தில் வந்தவர்கள் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்க பிள்ளையே, இந்த வராகி அம்மா உன்னோடு தான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையில் நீ அனுதினமும் செய்யும் காரியங்களில் நம்பிக்கையோடு செயல்படு. நிச்சயமாக வெற்றி உனது பக்கம் இருக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கு எப்பொழுதும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்ல
நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி. சிம்ம வாகினியே போற்றி போற்றி.